திமுக கூட்டணியில் இப்போ தேமுதிக இருக்கு என்ன எப்படி பார்க்குறீங்க? அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நான் மிகவும் மதிக்கின்றவன். உழைப்பால் முன்னுக்கு வந்தவர். அவருடைய மைய கொள்கையே திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலை. திமுக வந்துதான் தமிழ்நாட்டை அழித்து கொண்டிருக்கிறது என்று கடைசி காலம் வரை அவருடைய கொள்கையில் உறுதியாக இருந்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இன்று அவருடைய கட்சி, அவர் தொடங்கின கட்சி, அவர் கொள்கைக்கு எதிராக இருக்கின்ற திமுகவிடம் கூட்டணி சேர்ந்தது. நிச்சயமா இது யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குறிப்பாக தேமுதிகவில் சேர்ந்தவர்களும் கேப்டன் விஜயகாந்தை பின்பற்றவர்கள் யாரும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதிலும் குறிப்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைகின்ற திமுக கூட்டணியில் இன்று தேமுதிக எங்களுக்கெல்லாம் வருத்தமாக தான் இருக்கிறது. எங்கள் கூட்டணி பலமான கூட்டணி, எந்த குழப்பமும் இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி கூட்டணி. தொடர்ந்து நான் சொல்லி வருகின்றேன், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்கள் கூட்டணி குறைந்தது 200 தொகுதியில் வெற்றி பெறும். இது மக்கள் முடிவு செய்துவிட்டார்கள். கடந்த 5 மாத காலமாக நான் தமிழ்நாடு முழுவதும் தீவிரமாக என்னுடைய நடைபயணம் மூலமாக சென்று சந்தித்த பொழுது அனைத்து தரப்பு மக்களுடைய மனநிலை திமுக ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும், அகற்ற வேண்டும். இது கஞ்சா ஆட்சி, மது ஆட்சி, கொள்ளையடிக்கின்ற ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி, குழந்தைகளுக்கு எதிரான ஆட்சி, சமூக நீதிக்கு எதிரான ஒரு ஆட்சி திமுக ஆட்சி. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன நடக்கிறது என்று தெரியாத ஒரு சூழலில் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது நடந்து முடிந்த இடைக்கால பட்ஜெட், இந்த பட்ஜெட்டில் ஸ்டாலின் அவர்களை துதி பாடியிருக்கின்றார்கள், அவ்வளவுதான். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய கடன், அதாவது இந்தியா விடுதலை கிடைத்து 1947 அதிலிருந்து திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக 2021 இந்த இடைக்கால 74 ஆண்டுகளில் தமிழ்நாடு பல அரசுகளை பார்த்தது. ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டினுடைய நேரடி கடன் 4,56,000 கோடி. இந்த 5 ஆண்டு காலம் 2021 2026 வரை இந்த 5 ஆண்டு காலத்திலே திமுக தமிழ்நாட்டிற்காக கடன் வாங்கியது 4,96,000 கோடி. நினைச்சு பாருங்க, 74 வருஷமா 4,56,000 கோடி, 5 ஆண்டுகளுக்கு மட்டும் 4,96,000 கோடி. இது நேரடி கடன், நிர்வாக கடன். இந்த கடன்ல கடந்த ஆண்டு வாங்கிய கடன் 1,84,000 கோடி. இந்த 1,84,000 கோடியில 51,000 கோடி மட்டும்தான் மூலதன செலவு, அதாவது கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங். மூலதன செலவுனா அது அவசியமானது, அதுக்கு கடன் வாங்கினா தப்பு கிடையாது. இப்போ காலேஜ் கட்டுறதோ, கவர்மெண்ட் ஸ்கூல் கட்டுறதோ, பிரிட்ஜ் கட்டுறதோ, இதெல்லாம் மூலதன செலவு, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங், ஹைவேஸ் போடுறதெல்லாம். ஆனா மீதி இருக்கின்ற 1,33,000 கோடிக்கு என்ன பண்ணாங்கன்னு யாருக்கும் தெரியல. அதுல சொல்றாங்க, அவங்க கணக்கு சொல்றாங்க, அதுல 55,000 கோடி வந்து கடன் அடைப்பதற்கு, கடன் வாங்கி கடன் அடைக்கின்ற ஒரு கேவலமான ஒரு ஆட்சி திமுக ஆட்சி. இதுதான் திராவிட மாடல. உங்களுக்கு திறமை இல்லையா? நிதி வருவாய் எவ்வளோ ஈட்டலாம் தமிழ்நாட்டில், எவ்வளோ வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு கடனை வாங்கி தமிழ்நாடு இன்னைக்கு திவால் ஆயிடுச்சு. இது நேரடி கடன் 10 லட்சம் கோடி. இது இல்லாமல் பொதுத்துறை, அதாவது போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, இதெல்லாம் வந்து பொதுத்துறைகள். இதுக்கு ஒரு 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் 15 லட்சம் கோடி கடன் வாங்கிய துப்புக்கட்ட திமுக ஆட்சி, திறமை இல்லாத திமுக ஆட்சி, நிர்வாகம்னு என்னன்னு தெரியாத திமுக ஆட்சி. அப்ப என்னென்ன செஞ்சீங்க நீங்க? கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி கடன். இதுல எல்லாம் கொள்ளடிச்சு நாசப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். வரி வருவாயும் சரியா வரல, 20,000 ரூபாய் குறைவா வந்திருக்குது.
20,000 கோடி குறைவா வந்திருக்கு. இதெல்லாம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே நோக்கம் இந்த தேர்தல். இந்த தேர்தலுக்கு என்ன பொய் சொன்னாலும் பொங்கலுக்கு 3000, இப்போ 5000. இந்த 5000 எப்படின்னா கடன் வாங்கி 5000. அடுத்த மாசம் பெண்களுக்கெல்லாம் வராது, காசு வராது, அதுக்கு அடுத்த மாசமும் வராது. ஆனா இவங்க முதல் முக்கியமா தேர்தல் வேற. எவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கு. சமூக நீதினா என்னன்னு அர்த்தம் தெரியுமா திமுகவுக்கு? சமூக நீதி பத்தி பேசுவதற்கு தகுதி இருக்கா திமுகவுக்கு? தந்தை பெரியாருடைய கொள்ளு பேரன், அண்ணாவுடைய பேரன், கலைஞருடைய பையன், மகன் அப்படிலாம் சொன்னா என்ன பிரயோஜனம்? எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இந்த முதலீடு வந்துடுச்சா, இவங்களுக்கு வேலை வந்துடுச்சா, இவங்களுக்கு வந்துடுச்சா, தெருவில் அத்தனை அன்றாடம் வீதியில போராடிட்டு இருக்கிறாங்க. துப்புரவு பணியாளர்கள் போராடுறாங்க, சத்துணவு ஊழியர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க, அரசு ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் பல தரப்பு மக்கள், செவிலியர்கள் ஒரு பக்கம், இப்படி எல்லாம், அதாவது ஊராட்சி மன்ற செயலாளர்கள், மருத்துவர்கள், என்ன அத்தனை பேரும் வீதியில நின்று போராடிட்டு இருக்காங்க. என்ன, நீங்க கொடுத்த வாக்குறுதியா நிறைவேற்றல? 505 வாக்குறுதி கொடுத்தீங்களே, அது ஏன் நிறைவேற்றல? அதான் கேட்கறாங்க. நீங்க சொன்ன பொய்யை வச்சுதான் தமிழ்நாடு மக்கள் கடந்த முறை உங்களை தேர்வு பண்ணாங்க. ஏன் அதை நிறைவேற்றல? ஏன் மக்களை ஏமாத்துறீங்க? இதான் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதனால இது நிச்சயமா வருகின்ற தேர்தல், இந்த தேர்தலே அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. இந்த தேர்தல் இதுதான் நரேட்டிவ். இதுல எங்க கூட்டணி, அண்ணா திமுக தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய வெற்றி நீங்க பார்க்க தான் போறீங்க. பல நிலவரம் அப்படிதான் இருக்கு. மிகப்பெரிய ஆதரவு எங்களுக்கு இருக்கு. எங்களுக்குள்ள எந்த குழப்பமும் கிடையாது. திமுக கூட்டணிக்குள்ள ஏகப்பட்ட குழப்பம். காங்கிரஸ் திமுகவே தோக்கடிச்சிடும். நீ பார்க்க தான் போறீங்க. ஆட்சியில் பங்கு கேட்டா திமுகவே தோக்கடிச்சுக்குவாங்க. இதெல்லாம் நிறைய நடக்க தான் போகுது. அதனால நாங்க தெம்பா இருக்கிறோம், தைரியமா இருக்கிறோம், நம்பிக்கையோடு இருக்கிறோம். தமிழ்நாடு மக்கள் எங்களுக்கு முழு ஆதரவு கொடுக்குறாங்க.